சட்டவிரோத மீன்பிடியில் 22 இந்திய மீனவர்கள் விளக்கமறியலில் வைக்க உத்தரவு. இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி கட்பிட்டி வடக்கு கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்ட 22 இந்திய மீனவர்களையும் அடுத்த மாதம் 3ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு புத்தளம் மாவட்ட நீதவான் இன்று உத்தரவிட்டார். 2 படகுகளில் தமிழகம் தூத்துக்குடியிலிருந்து வந்த மீனவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த இந்திய மீனவர்கள் 22 பேரும் எல்லை தாண்டி புத்தளம் கட்பிட்டி வடக்கு கடற்பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது கடந்த 5ஆம் திகதி இரவு கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் குறித்த இந்திய மீனவர்கள் பயணித்த 2 விசை படகுகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவ்வாறு கைது செய்யப்பட்ட 22 மீனவர்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக புத்தளம் மாவட்ட கடற்தொழில் நீரியல் வளாகத்துறை திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் அவர்கள் புத்தளம் மாவட்ட நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டனர். சைக்கிள் ஓட்டி வந்த சிறுமிக்கு நேர்ந்த கதிபதற வைத்த காணொலி. இந்தியாவின் சைக்கிள் ஓட்டி வந்த சிறுமியொருவர் காரொன்றில் மோதி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் குஜராத் மாநிலம் மெக்சானாவில் திஷா பட்டேல் என்ற சிறுமி இஸ்பாஷ் வில்லா சொசைட்டி வளாகத்தில் சைக்கிள் ஓட்டுவது சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளன. அந்த வளாகத்தின் முன்னால் காரொன்று வந்த நிலையில் காரை பார்த்த சிறுமி சமநிலையை இழந்து சைக்கிளில் இருந்து கீழே விழுந்துள்ளார். சிறுமி எழுவதற்குள் அந்த கார் அவர் மீது ஏறியதில் சிறுமி சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். சிறுமியின் மீது கார் மோதியவுடன் காரை நிறுத்திவிட்டு இறங்கிய ஓட்டுநர் சிறுமியை பார்க்க வெளியே வருகிறார். அதற்குள் சிறுமி உயிரிழந்து விட்டார். கார் மோதிய விபத்தில் சிறுமி உயிரிழந்த சம்பவத்தால் குடும்பத்தினர் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நீரில் மூழ்கியுள்ள களுத்துறை மாவட்டத்தின் பல வீதிகள். களுத்துறை மாவட்டத்தின் மதுராவல, பாலிந்துவர, மில்லனிய மற்றும் புலத்சிங்கள பிரதேசங்களில் பல வீதிகள் இன்னும் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு குக்குகேல, கங்கை மற்றும் தெத்ரோயா நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் மேலும் திறக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே சமயம் கம்பஹா மாவட்டத்தின் சில பகுதிகளில் இன்னும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன பணிப்பாளர் தெரிவித்தார். இதேவேளை மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில பிரதேசங்களில் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிலாபத்தில் 4 நவீன பேருந்துகளுக்கு தீ வைப்பு. சிலாபம் வெண்ணப்புவ பகுதியில் 4 பேருந்துகள் எரிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. பழுது பார்ப்பதற்காக கொண்டுவரப்பட்ட 4 நவீன பேருந்துகளை இன்று அதிகாலை தீ வைத்து எரிக்கப்பட்டன. வெண்ணப்புவ ஏரி வீதியில் உள்ள வாகன பழுதுபார்க்கும் நிலையம் ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த தீ விபத்தில் பேருந்து ஒன்று முற்றிலும் எரிந்து சேதமடைந்துள்ளது. அருகில் இருந்த சிசிடிவி கேமராவை சோதனையிட்ட போது சிலர் வந்து பேருந்துகளுக்கு தீ வைத்துவிட்டு தப்பி சென்றது பதிவாகியுள்ளது. இந்த தீ விபத்தில் 3 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சொகுசு படகு விபத்து. இத்தாலியின் மத்திய தரை கடற்பகுதியில் புயல் தாக்கியதை அடுத்து மூழ்கிய சொகுசு படகில் இருந்து பிரித்தானிய கோடீஸ்வரர் காணாமற் போன நிலையில் இலங்கை பணியாளர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரித்தானிய கோடீஸ்வரரான மைக்லின்ச் என்பவர் உட்பட 6 காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 22 பயணிகள் மற்றும் பணியாளர்களை ஏற்றி சென்ற பிரித்தானிய கொடியுடன் கூடிய சொகுசு படகு நேற்று இத்தாலியின் சிசிலி தீவுக்கு அருகில் மூழ்கியது. சீனாவை புரட்டியெடுத்த சூறாவளி. சீனாவில் ஏற்பட்ட கேமி சூறாவளியினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 50ஆக அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த கேமி சூறாவளி காரணமாக சீனாவில் ஹூனான் மாகாணத்தில் உள்ள ஜிஜிங் நகரில் கனமழை பெய்து வருகிறது. சூறாவளியின் எதிரொலியாக கனமழையும் கொட்டி தீர்க்க மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நூற்றுக்கணக்கான இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் 1700க்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தல். அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி. ஜனாதிபதி தேர்தல் பணிகளுக்காக இம்முறை 2 லட்சம் வரையிலான அரசு ஊழியர்கள் கடமையில் ஈடுபட உள்ளனர். நாடளாவிய ரீதியில் 13,000 வாக்களிப்பு மத்திய நிலையங்கள் அமைக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் சிறி ரத்நாயக்க தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல பணிகளும் நிறைவு பெற்றுள்ளன. தபால் மூல வாக்களிப்புக்கான வாக்குச்சீட்டு பத்திரங்கள் எதிர்வரும் 26ஆம் திகதி திங்கட்கிழமை மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகங்களுக்கு ஒப்படைக்கப்படும். இதற்கமைய செப்டம்பர் மாதம் 4, 5, 6 ஆகிய திகதிகளில் தபால் மூலம் வாக்களிக்க முடியும் என தெரிவித்துள்ளனர்.
மொட்டுவிற்கு சவாலாகும் புதிய கூட்டணி. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் உருவாக்கப்படவுள்ள புதிய கூட்டணியின் தலைவர் பதவியை பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. புதிய கூட்டணியை உருவாக்குவது தொடர்பான ஆரம்பகட்ட கலந்துரையாடல் இன்று காலை நடைபெற்ற போது கூட்டணியின் நிர்வாகிகள், நிர்வாக சபை மற்றும் பிற கட்சிகளின் நிர்வாகிகளை ஈடுபடுத்துவது குறித்து நீண்ட விவாதம் நடந்துள்ளது. எதிர்வரும் தேர்தலில் இந்த புதிய கூட்டணியுடன் இணைந்து போட்டியிட உள்ளதாக ஜனாதிபதியை ஆதரிக்கும் மக்கள் கட்சியின் மூத்த பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க வரும்போது மக்கள் முன்னணியின் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளுக்கும் இந்த புதிய கூட்டணி திறக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற குழுவின் பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். நாமலுக்கு ஏற்பட்ட பின்னடைவு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக உள்நாட்டு அலுவல்கள் இராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்த அறிவித்தார். முன்னதாக நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவளிக்க அசோக பிரியந்த தீர்மானித்திருந்த நிலையிலே தற்போது தனது முடிவை மாற்றியுள்ளார். பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் இன்று காலை கொழும்பு அரளிய கலா மன்றில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு இராஜாங்க அமைச்சர் தனது முடிவை அறிவித்தார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் குருநாகல் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர்கள் 17 பேர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்து அவருடன் இணைந்து கொண்டுள்ளனர். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பதவிக்கு விண்ணப்பித்துள்ள இம்ரான்கான். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் பிரிட்டனின் புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் அடுத்த வேந்தராக பதவியேற்க விண்ணப்பித்துள்ளதாக அவரது கட்சி தெரிவித்துள்ளது. இம்ரான்கானின் பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாஃபின் லண்டனை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் ஜயத் சுல்ஃபிக் புகாரி மூலம் விண்ணப்பத்தை முறையாக சமர்ப்பித்துள்ளார் என்று கட்சி சமூக ஊடக தளமான எக்ஸில் தெரிவித்துள்ளது. இம்ரான்கான் 1975ஆம் ஆண்டு ஆக்ஸ்போர்ட்டில் தத்துவம், அரசியல் மற்றும் பொருளாதார துறையில் பட்டம் பெற்றமை விசேட அம்சமாகும்.